வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமை மிகு, ஆற்றல் மிகு, திறமை மிகு, எண்ணியது என்ன ஆங்கு முடிக்கும் திண்ணீராக இருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களை, பெற்றோர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை, விருப்பங்களை, தவகங்களை, எதிர்பார்ப்புகளை செவ்வனே செய்து முடிக்க கற்று துடித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, தங்கங்களே, மாற்றுக்குறையாத தங்கங்களே, ஆற்றுகின்ற அரும் சிங்கங்களே, இது காரணம் நடத்திய பாடங்களை சிறப்பாக சீரும் சிறப்போடு அதை கற்று முடித்திருப்பீர்கள் என்று ஆழமான நம்பிக்கையிலே அந்த கடைசி பாடமான சப்ளிமெண்ட்ரினுடைய நாம் 208வது பக்கம் 208 ஐ திங்க் அங்கே செல்கிறோம். என்னோடு வருகிறீர்களா? ஓகே. இப்போ அந்த பெட்டியை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, அவனுக்கு ஒன்றுமே புரியல. பிரச்சனையாக டாக்டரே அவனுக்கு வார்ன் பண்ணுறாங்க, இதை மாதிரி நீ அதையே சிந்திச்சிட்டு இருந்தா ரியலாக ஒரு பைத்தியக்காரன் ஆகிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். இண்டீட், உண்மையிலே ஐ டாக்ட் ஆஃப் இட், நான் அதை பற்றி பேசினேன். அன்டில் த லைப்ரரி அட்டன்ஸ், நான் லைப்ரரி அட்டண்டர் இருக்கார் இல்லையா, அவர்கள் வரையில் போய் பேசணும். எங்கேயும் உடலை எங்கே போனாலும் இதை தான் பேசியிருக்கிறேன். பிலீவிங் மீ ஏ லூனிட்டிக் ஆர் ஏ டைனமைட் ஃபைண்ட், நம்பினார்கள் அவர்கள் லைப்ரரியில். பிலீவிங் மீ, என்னை நம்பினார்கள். லூனட்டிக், லூனட்டிக்னா லூஸ் மேடு, பைத்தியக்காரன், என்னை ஒரு பைத்தியக்காரன் என்று அவர் நம்பினார்கள். ஒரு டைனமைட் ஃபைண்ட், ஃபைண்ட் மீன்ஸ் டெவில், பேய், கெட்டவன். அப்போ டைனமைட் ஃபைண்ட்னா இது ஒரு டைனமிக் பேயே அப்படின்ற மாதிரி நம்பினார்கள். டிக்ளைன்ட் டு ஓமர் மீ, என்னை பற்றி கேலி செய்யவும் அவர்கள் மறுத்தார்கள். எதுக்கு அதெல்லாம், அவனை விட்டு தள்ளு அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் ஸ்போக் டு த போலீஸ், போலீஸ்கிட்ட போய் பேசினாங்க. ஐ சஸ்பெக்ட், நான் சந்தேகப்படுகிறேன், தட் ஃபார் எ வைல், கொஞ்ச நேரம் சந்தேகப்படுறேன் நான், எனக்கு கொஞ்ச நேரம், ஐ சஸ்பெக்ட் தட் ஃபார் எ வைல், கொஞ்ச நேரம். ஐ வாஸ் ஷேடோடு அஸ் சஸ்பீசியஸ், இந்த சந்தேகங்களுக்கு நான் ஒரு நிழலாக இருப்பணும். ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குமா? பாசிபிளி கிரிமினல் அல்லது குற்றவியலாக இருக்குமா என்ற கேரக்டர் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ஐ கேவ் அப் த லைப்ரரிஸ், லைப்ரரியை நான் விட்டுட்டேன், வேணாம், வம்பு வேணாம் அப்படின்னு. அண்ட் பிகேமிங் மோர் அண்ட் மோர் ஃபியர்ஃபுல், ஆனால் பிகேம்னா ஆகுதல், மோர் அண்ட் மோர் ஃபியர்ஃபுல், அதிகமாக பயம் உருவாச்சு. செட் மை ப்ரிசியஸ் பாக்ஸ் ஆன் எ டவுன் பிலோ, என்னுடைய அந்த விலையுயர்ந்த ப்ரிசியஸ், விலையுயர்ந்த பெட்டியை ஆன் எ டவுன் பில்லோ, கீழே இருக்கிற பில்லோ கீழே நான் மறைச்சி வச்சேன். ஃபார் ஃபியர் ஆஃப் இட்ஸ் பீயிங் ஷேக்கன், ஏனென்றால் அது ஷேக் ஆகிடக்கூடாது. பில்லோவில் இருந்தால் ஷேக் ஆகும். ஃபியர்னா பயம், ஆஃப் பீயிங்னா இருத்தல், பீயிங் ஷேக்குன்னா அது ஷேக் ஆகப்படக்கூடாது, பேசி வாய்ஸ் அப்படின்ற பயத்தில் வச்சேன். ஃபார் அட் திஸ் டைம்
அந்த சமயத்தில் ஈவன் அப்சர்வ்டு பாசிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் டிஸ்டர்ப்டு பை த எர்த் குவாக். ஒரு சமயம் அப்சர்வ்டு நான் திங்க் பண்ணேன், த பாசிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் பீயிங் டிஸ்டர்ப்டு பை த எர்த் குவாக் ட்ரபிள்டு மீ. ஒரு எர்த்து குவாக்னா நில அதிர்ச்சி, அது ட்ரபிள் கொடுக்குமா? என்னென்ன மாதிரி சிந்தனை. ஐ ட்ரைடு டு கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ஷேக் நீடட் டு எக்ஸ்ப்ளோர்டு மை பாக்ஸ். உன்னை நான் முயற்சித்தேன் டு கால்குலேட், கணக்கிடுவதற்கு. என்ன கணக்கிடுவது? த அமௌண்ட் ஆஃப் ஷேக், எந்த அளவுக்கு ஷேக்கு தேவைப்படும். டு எக்ஸ்ப்ளோர்டு மை பாக்ஸ், என் பெட்டியை எந்த அளவுக்கு ஆட்டினா அது வெடிக்கும் அப்படின்ற விஷயத்தை நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன், ட்ரை பண்ணேன். பாருங்கள், ஒரு மனுஷனை எப்படி ஆக்கிடுது பாருங்கள் இந்த பணம். ஒரு பழைய காலத்தில் ஒரு படம் பழைய படம் ஒன்று எடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் 1000 ரூபா பெருசு. 1000 ரூபான்றது ஏறக்குறைய 10 லட்ச ரூபா மாரி. இப்போ அந்த 1000 ரூபா ஒரு குறத்துக்கு கிடச்சிடும். அதை வச்சுன்னு அது வரையும் நிம்மதியாக வாழ்ந்துருந்தவங்க அந்த 1000 ரூபா வந்துட்ட பிறகு நிம்மதியாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். அதை மாதிரி நிலையில் நம்ம கதாநாயகன் இருக்காங்க. அப்போ த ஓல்டு டாக்டர், பழைய டாக்டரு, when I saw him again, நான் திரும்ப பார்த்தபோது, begged me to give up all thought of the matter. அவர் என்கிட்ட கெஞ்சினார், begged me, அதை யாசிச்சார், பிச்சை கேட்குற மாதிரி கேட்டார். கிவ் அப் என்றால் விட்டுதான். all the thought of the matter, இந்த விஷயத்தினுடைய சிந்தனையை முழுசா விட்டுடுப்பா ராஜா அப்படின்னு சொல்றார். And as I felt how completely I was slave and one of despotic idea. அப்போ ஐ ஃபெல்ட், நான் உணர்ந்தேன், how completely, எப்படி முழுசா முடியும். ஐ வாஸ் ஸ்லேவ், நான் அடிமையாக இருந்தேன். ஆஃப் ஒன் டெஸ்போட்டிக் ஐடியா. டெஸ்போனா தட் டைரனிக்கல் ஐடியா. டைரனிக்னா நம்மை ஆட்சி செலுத்துகின்ற இந்த பெரிய முடியாட்சின்னு சொல்லுவாங்க, சர்வாதிகாரம். அப்போ இந்த ஐடியா என்னை ஆட்சி செலுத்துது. நான் எப்படி பண்ண முடியும்? ஐ ட்ரைடு டு டேக் குட் அட்வைஸ். நான் முயற்சித்தேன் டு டேக் த குட் அட்வைஸ், நல்ல அட்வைஸு அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். தஸ் கிவன் மீ, இவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த அறிவுரையை நான் முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை. அது சொல்லலை அந்த வார்த்தை. ஓபி அன்ஹாப்பி, மகிழ்ச்சி இல்லாமல். ஐ ஃபவுண்ட், நான் கண்டேன், சூன் ஆஃப்டர், விரைவில் கண்டேன். ஐ ஃபவுண்ட் பிட்வீன் த லீவ்ஸ் ஆஃப் மை அங்கிள்ஸ் பைபிள். நான் கண்டேன், சூன் ஆஃப்டர்ன்றது விரைவில், அது கடைசியாக சொல்லணும். பிட்வீன் த லீவ்ஸ் ஆஃப் மை அங்கிள்ஸ் பைபிள். லீவ்ஸ் என்னால் பேஜஸ். பைபிளுடைய பக்கங்களிலே நான் கண்டேன் a numbered list of the stones. அந்த ஸ்டோனுடைய எண்ணிக்கைகள் பட்டியல் அதில் இருந்தது. வித் த காஸ்ட், அதனுடைய விலையோட, மச் பிசைடு, இன்னும் நிறையா பக்கத்தில் இருந்தது. இட் வாஸ் டேட்டட் 2 years பிஃபோர் மை அங்கிள் டெத்து. என்னுடைய அங்கிளுடைய இறப்புக்கு முன்னாலே, 2 வருஷத்துக்கு முன்னாலே அந்த தேதி இருந்தது. மெனி ஆஃப் த ஸ்டோன்ஸ் வேர் வெல் நோன். அதில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய கற்கள் பிரசித்தி பெற்ற கற்கள். அண்ட் தேர் எனார்மஸ் வேல்யூ. அது எனார்மஸ்னா எல்லையற்ற, பெரிய அளவில்
வேல்யூ அமேஸ்டு மீ. அந்த வேல்யூலாம் என்ன பண்ணிச்சுன்னா அமேஸ்டு மீ, என்னை ஆச்சரியப்படுது. அந்த வேல்யூவை பார்த்தாலே நான் பயந்துட்டேன். அவ்வளோ வேல்யூ உள்ள பொருளாக அது இருந்தது. அவ்வளோ பொருளை கொடுத்துட்டு அனுபவிக்க முடியாமல் ஆக்கிட்டான் பார். எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? செவரல் ஆஃப் ருபீஸ், அதில் இருக்கிற நிறைய மாணிக்கங்கள் வேர் டிஸ்கிரைப்டு வித் கேர், பொறுப்போடு அவைகள் விளக்கப்பட்டன. பேசிவாய்ஸ் ஆர் டிஸ்கிரைப் அண்ட் கியூரியஸ், துல்லியமாக ஹிஸ்டரிஸ், அதனுடைய வரலாறு, ஒரு வைரம் அல்லது மாணிக்கம் வந்து அதனுடைய வரலாறு இருக்கும். ஆஃப் தம் கிவன் இன் டீட்டெயில், கொடுக்கப்பட்டது இன் டீட்டெயில்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டது. இந்த கல் என்ன வேலை, எங்கே கிடச்சிது, எந்த இடத்துலேருந்து வந்தது, யார்கிட்டருந்து வாங்கினு சொல்லுவாங்களே. இந்த காரை வந்து எலிசபெத் மகாராணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க வச்சுருந்தாங்க, அவங்க வச்சுருந்தாங்க, நடிகை வச்சுருந்தாங்க, இப்போ யார் காரை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு கமெண்ட் அடிப்பான். அதை மாதிரி இது ஒரு வரலாற்று. ஒன் வாஸ் செட் டு பி, ஒன்று சொல்லப்படுகிறது, அந்த கல்லில் ஒன்று சொல்லப்படுகிறது. டு பி த ஃபேமஸ் சன்செட் ரூபி. சன்செட்னா சன்செட் சமயத்தில் இருக்கிற வண்ணம் இருக்கிறது இல்லையா, அது ஆரஞ்சு கலந்த இடம். அதை மாதிரி ஒரு ஃபேமஸ் சன்செட்டு ரூபின்னு ஒன்று இருந்தது. அதுக்கு பேர் சன்செட் ரூபின்னு பேர். which had belonged to the எம்ப்ரஸ் குயின் மேரியா தெர்சா. மேரியா தெர்சனுடைய அவங்களுக்கு சொந்தமான இந்த கல் சன்செட் ரூபின்ட்டு அதை வச்சிருந்தார். ஒன் வாஸ் கால்டு, இன்னொன்று அனதர் வாஸ் கால்டுன்னு கூட சொல்லியிருக்கலாம் அவர். ஒன் வாஸ் கால்டு த பிளட் ரூபி, பிளட்டு கலரில் இருக்கிற ஒரு ரூபி. நாட் ஆஸ் வாஸ் எக்ஸ்பிளைன்டு, ஆனால் அது விளக்கப்படலை. பிகாஸ் ஆஃப் த கலர், காரணம் என்ன, அதனுடைய கலர் ரெட் கலர் டேஞ்சர். பட் ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் மர்டர்ஸ், அதனால் கொலைகள்லாம் நிறையா நடந்திருக்கு. மர்டர்ஸ் அக்கௌண்ட் ஆஃப்னா அந்த காரணம், மர்டருக்கு காரணங்களாக அவைகள் இருந்திருக்கிற அந்த கல். இட் கேட் அக்கேஷன்டு, அது அக்கேஷன் நிகழ்ந்திருக்கலாம். நவ் ஆஸ் ஐ ரெட், நான் அதை படிக்கும்போது இட் சீம்டு அகைன் த்ரெட்டன் டெத்து, திரும்ப எனக்கு மரணம் நிகழுமான்ற ஒரு பயமுறுத்தலாக அது இருந்தது. ஏன்னா சில பார்க்கலாம், சில கற்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அது உண்மையாக இல்லைன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு வைரக்கல்லை வாங்கணும்னு வச்சிங்களேன், உடனே வாங்கிக்க மாட்டாங்க. எந்த கல், வைரம், மாணிக்கம், வைடூரி, முத்து யாருன்னாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி ஒரு கல்லை வாங்கும்போது என்ன செய்வாங்க, ஒரு வாரம் ஒரு மாதம் அந்த கல்லை கையில் வச்சுப்பாங்க. ஏதோ ஆபத்தான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க, நல்லது நடக்குதான்னு பார்ப்பாங்க. அதுமாரி வச்சுருக்கும்போது ஆபத்தான விஷயம் நடந்துச்சுன்னா அந்த கல்லை வாங்க மாட்டாங்க. ஆக அதுமாரி அதுக்கு ஒரு சென்சிட்டிவ் உண்டு அப்படி என்று நான் உண்மையை சொல்லட்டுமா, வியாபாரிகள் கற்பிக்கின்ற ஒரு போலியான விஷயம் இது. அவ்வளோதான், மேட்டர் ஒன்றும் கிடையாது. வியாபாரிகளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் இதான் விஷயம். தன்னிடம் இருக்கின்ற ஒரு பொருளை நம்மிடமிருந்து வாங்குகின்ற பொழுது அது தரம் குறைந்ததென்றும், விற்கின்ற போது இதை விட ஒரு சிறந்த பொருள் உலகத்திலே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு ஏமாற்றுத்தன்மையை பெற்றவர்கள் தான் வியாபாரிகள். அவர்கள் நியாயம் நேர்மை என்பதை பார்ப்பதே இல்லை, லாபம் லாபம் கொள்ளை லாபம் என்பதை மட்டுமே பார்க்கிறார்கள். இது இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கம் ஒரு பொருளை, உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் முடியல, மழையில் நனைய விட்டுறோம். எப்படி கஷ்டப்பட்டு அந்த விலையும் நமக்கு சரியாக நிர்ணயிக்க பண்ண முடியல. அதை மாதிரி கிடங்குகளில் வச்சுருந்து பார்த்துக்கலாம், நாம் அப்படியே எல்லாம் விளைஞ்சி போயிருக்கோம். யார் பொறுப்பாளி, யாரை நாம் அதை கேட்குறது? அரசாங்கம் அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சிடும். இப்படியே நாடு நாம் ஒரு விஷயத்தில் பொறுப்பு இல்லாத நமக்கே பொறுப்பு கிடையாது. காசு கொடுத்தா தான் நம்ம ஓட்டு போடுறோம். எவ்வளோ கேவலமாக நாமலாம் அந்த நிலைமை மாறணும் அந்த நாட்டில். அப்போ தான் நாடு திருந்தும். கேட்டால் இந்தியா 20 ஒளிரும் அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் எப்படி ஒளிரும்னு நினைக்கிறீங்க? இதை மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிற
நல்லவர்கள் அல்லாது நாட்டுக்காக தேசத்தையே விற்கிறது, ஓட்டுக்காக காசு வாங்குறது என்ன அர்த்தம், தேசத்தையே விற்கிறதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றவர்கள் ஓசை எதிர்பார்க்கறது, இலவசங்களை எதிர்பார்க்குறது, அப்படி சொல்லவர்கள் எப்படி இந்த நாடு உருப்பிடாது. இதை நாம் மாற்றி காட்டணும் அருமை மாணவர்களே, அப்போ தான் இந்த நாடு வளரும். வெல்கம். அடுத்தது அதுக்கப்புறம் பிஎல்ஸ், ருபியை விட்டுவிட்டு பிஎல்ஸ் டிஸ்கிரைப்டு வித் கேர், ரொம்ப பொறுப்போடு விளக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ் அன்ஈக்குவல்டு கலெக்ஷன், ஈடு இணை இல்லாத அன்ஈக்குவல்டு கலெக்ஷன். கலெக்ஷன்னா சேமித்து வச்சிருக்கிற பொருள் அப்படின்னு, அது ஒரு கிடைக்காத பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கன்சர்னிங் டூ ஆஃப் தம், அவைகளில் 2 மை அங்கிள் ஹேட் ரிட்டன், என்னுடைய அங்கிள் எழுதியிருந்தார். வாட் ஐ மைட் கால் த பயோகிராபிஸ், அதனுடைய வரலாற்றை எப்படி அழைப்பது என்று எழுதியிருந்தார். ஃபார் இன்டீட், உண்மையிலே தே சீம் டு ஹவ் டன் மச் ஈவில், அவைகளை பார்க்கின்ற பொழுது டு ஹவ் டன் செய்யப்பட்டது, மச் ஈவில் ரொம்ப தீங்கு செய்யப்பட்டது, அண்ட் சம் குட், சிலது நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது. ஒன் பிளாக் பியர், இன்னொன்று கருப்பு முத்து இருந்தது. வாஸ் மென்ஷன்டு இன் எ ஓல்டு பில் ஆஃப் சேல், பழைய பில் செல்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஷீ விச் சீம்டு குவயட் டு மீ, அதுவானது அந்த கல் ஷீ என்பது. விச் சீம்டு குவயட் டு மீ, அது ஒரு குவயர் மீன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இருந்தது. அடுத்தது இட் வாஸ் மேடனிங், அது பைத்தியக்காரத்தனமாக ஆக்கிக்கிட்டு இருந்தது. மேடனிங், மேடுனா பைத்தியம், மேடனி. ஹியர் கேர்டடு, பாதுகாத்தல். ஹியர் கேர்டடு பை த விஷன் ஆஃப் சடன் டெத், அப்போ சில அதனுடைய காட்சியானது திடீர் மரணத்தை கூட உண்டாக்குமா அப்படின்ற நோக்கம் எண்ணம் வந்தது. விஷன்னா காட்சி தந்தது. வாஸ் வெல்த் பியாண்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் எவரைஸ். எவரைஸ் மீன்ஸ் பொருளாசை. எதை பார்த்தாலும் பவுனு தங்கம் இது மேலே ஆசைப்படுறது, பணத்து மேலே ஆசைப்படுறதும் பொருளாசை தான். அது பொருளாசைக்கு அப்போல இருந்தது. ஐ ஆம் நாட் ஏ கிளவர், நான் அறிவாளி இல்லை. இன்ஜீனியஸ், இன்ஜீனியஸ்னாலும் விஞ்ஞானி அப்படி கருத்து, அது நல்ல அறிவாளின்னு தான் அர்த்தம். இன்ஜீனியஸ் மேன் கிடையாது. ஐ நோ லிட்டில் பியாண்ட் ஹவு டு கீப் த லெட்ஜர், எனக்கு தெரியும். லிட்டில் பியாண்டு, கொஞ்சம், பியாண்டுனா அப்பால். ஹவு டு கீப் த லெட்ஜர், லெட்ஜரை எப்படி பாதுகாக்கிறது, லெட்ஜர்னா அந்த கணக்கு வழக்குகளை, அதுக்கு அண்ணாண்ட சிலது தெரியும். அண்ட் ஸோ ஐ வாஸ், ஆகவே நான் இருந்தேன். அண்ட் ஐ ஆம், இருக்கிறேன். நோ டவுட். அப்சர்வ்ட், நான் இருந்தேன். அண்ட் ஆம், இருக்கிறேன். நோ டவுட் அப்சர்வ்டு அபவுட் மணி, நான் பணத்தை பற்றி மெனி ஆஃப் த நோஷன்ஸ், நிறைய ஒப்பீனியன் கருத்துக்களை நான் பார்த்து கவனிச்சிருக்கிறேன். ஆஸ் ஹவு டு சால்வ் திஸ் ரிட்டில், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்ற விவரமும் எனக்கு தெரியும். ஓகே, அடுத்த பேராக போகலாம். அட்டு ஒன் டைம், ஒரு தடவை ஐ தாட் ஃபைண்டிங் எ மேன், நான் நினச்சேன் ஃபைண்டிங் எ மேன், ஒரு மனிதனை போய் கண்டுபிடிப்போம். ஹூ வுட் டேக் ரிஸ்க் ஆஃப் த அன்லாக்கிங் பாக்ஸ், அதாவது இந்த பாக்ஸை ரிஸ்க் எடுத்து திறக்கிற ஒரு மனிதன் யாரோ அவனை போய் நான் பார்க்கலான்னு நினச்சேன். பட் வாட் ரைட் ஹேட் ஐ டு சப்ஜெக்ட் எனி ஒன் எல்ஸ் டு த ட்ரையல்,
ஆனால் என்ன உரிமை இது, என்ன நியாயம் அப்படின்னு அர்த்தம். ஹேட் ஐ டு சப்ஜெக்ட் இந்த கருத்தை எனிஒன் எல்ஸ் டு ட்ரையல், மற்றவர்களுக்கு ட்ரையலை கொண்டு போய் அதாவது அவங்கள உட்படுத்துறதுன்றது என்ன நியாயம். ஐ டேட் நாட், எனக்கு பயம், எனக்கு தைரியம் இல்லை. டேட் நாட் ஃபேஸ், அம்மாதிரி இன்னொருத்தனை கொடுத்து திறக்க சொல்கிறதுக்கு நியாயமில்லை அப்படின்னு நான் கருதுனேன். ஐ குட் ஈஸிலி ட்ராப் த பாக்ஸ் ஃப்ரம் த ஹைட் சம்வேர். சரி, எங்கேயாவது ஈஸியாக ட்ராப் த பாக்ஸ், இந்த பாக்ஸை தூக்கி கிடச்சிடலாம். ஃப்ரம் த ஹைட், ஒரு உயரத்துலேருந்து, சம்வேர் எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம தூக்கி கிடச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இஃப் ஐ டிட் நாட் எக்ஸ்ப்ளோர்டு, அது வெடிக்கவில்லையே, குட் அண்ட் சேஃப்லி அன்லாக் இட், அதை நாம் பாதுகாப்பாக அதை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா வெடிக்கலை அப்படின்னு. பட் இஃப் இட் டிட் ப்ளோ, தட் மீன்ஸ் பஸ்ட், அது வெடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. when it fell, அது விழுகின்ற போது குட் பை டு மை ருபீஸ், நான் ருபீஸுக்கெல்லாம் டாட்டா காட்ட வேண்டியதாகிடும். ஸோ அது என்கிட்ட கிடைக்காம போயிடும். மைன் இன்டீட், உண்மையில் அது எண்ணிது, உடவு முடியல. நாய் ஒன்று தேங்காய் கடிச்சிச்சுன்னா அது மற்றவங்களும் கொடுக்காது, தானும் சாப்பிடாது. இதை மாதிரி தான் பொருளாசை என்பது. ஐ வாஸ் ரிச் அண்ட் ஐ வாஸ் நாட். இந்த வரியில் ரெண்டு விஷயம் நல்லா இருக்கு. ஐ வாஸ் ரிச், நான் பணக்காரனாக இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் நாட், நான் பணக்காரனாக இல்லை. ஐ கிரீவ் தின், நான் என்ன செஞ்சேன், அப்படியே இழைச்சிக்கினே இருந்தேன். ஓகே. மார்பிட், என் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ மிசரபிள், ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதாவது ஐ கிரீவ் தின், இழைத்து கொண்டே இருந்தேன். மார்பிட் மெட் மீன்ஸ் நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஆகிட்டேன். அண்ட் ஸோ மிசரபிள், ரொம்ப துன்பத்துக்குள்ளானது போல ஆனேன். தட் அட் லாஸ்ட், கடைசியாக ஐ கேரிடு மை ட்ரபிள், என்னுடைய துன்பங்களை எல்லாம் டு மை ஃபாதர். ஃபாதர்னால் இந்த இடத்துல டு த ஃபாதர் சொல்லணும். டு மை ஃபாதர் சொல்லு தப்பு. மை ஃபாதர்னா இவங்க ஓன் ஃபாதர், த ஃபாதர்னா பாதிரிமார். பாதிரியார் மாட்டு தான் எட்டுன்னு போகிறார். ஓகேவா? ஏன்னா அவங்க அப்பா முதல்ல இறந்துடுறார். ஹியர் த கன்ஃபெஸர், கன்ஃபெஸர்னா பாவ மன்னிப்பு வழங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஃபாதர்கிட்ட போய் கொடுக்குறார். அப்புறம் ஹி தாட் இட் சிம்பிளி எ குரியல் ஜஸ்ட், அது மை அங்கிள்ஸ். இது ஹீ தாட், அவர் நினைச்சார், இட் இஸ் சிம்பிளி எ குரியல், கொடுமையான கெட்ட எண்ணமுடைய கேலித்தனமான உங்கள் அங்கிளுடைய சித்தப்பா, அவருடைய வேலை. பட் வாஸ் நாட் ஈகர் ஃபார் அனதர் வேர்ல்டு, அவர் இன்னொரு உலகத்தை பற்றி கவலைப்படலை. ஆஸ் டு பி வில்லிங் ஓப்பன் மை பாக்ஸ், அவருடைய பெட்டியை போய் திறக்கணுன்ற அனதர் வேர்ல்டில் போய் சிந்திக்கிற அளவுக்கு ஹி வாஸ் நாட் ஸோ ஈகர், ஆர்வமாக இல்லை. ஃபார் அனதர் வேர்ல்டு, இன்னொரு உலகத்துக்கு சென்று அதை போய் திறக்க போகிற ஆர்வம் இல்லை. ஆஸ் டு பி வில்லிங் டு ஓப்பன் மை பாக்ஸ், அதை விருப்பப்படுகின்ற பொழுது அந்த செய்தியை, அந்த பாக்ஸை சொல்கிறாங்க. ஸோ அவங்க அங்கிள் தட் மீன் அவங்க சித்தப்பா அதை நல்ல மனுஷன் கிடையாது, அதை சூழ்ச்சியாக செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு இந்த கன்ஃபெஸர் ஃபாதர் சொல்கிறார். அருமை, அடுத்த வகுப்பிலே மீதியை பார்க்கலாம். அருமை மாணவ செல்வங்களே, நன்றாக மீண்டும் மீண்டும் புரிந்து கொண்டு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெல்கம் ராஜா கண்ணு. வாழ்க வள்ளுவன் குரல் போல்.